ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற திரைப்பட கலை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. பொறுத்துக. எட்வர்ட் மை பிரிட்ஸு. எட்வர்ட் மை பிரிட்ஸு பார்த்தோம் அப்படின்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு இயக்கப்படம். எட்வர்ட் மை பிரிட்ஸு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு இயக்கப்படம். ஆன்சர் பி. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னா குதிரை. முதலாக இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு. புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. மறுபடியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. இணையாக இல்லாதவற்றை எழுதுக. பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்திப்படம். ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படம். கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படம் போட்டிருக்காங்க, இது தவறு. கல்வி கற்பிப்பதற்கென உருவாக்குவது கல்விப்படம், இது கரெக்ட். எது இணை இல்லாதது? அப்போ ஆன்சர் சி. அடுத்த ஒரு பொறுத்துக. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது செய்திப்படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்து கொள்வது விளக்கப்படம். கற்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது கல்விப்படம். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. ஆன்சர் சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையினை தேர்வு செய்க. மாடர்ன் டைம்ஸ். மாடர்ன் டைம்ஸுங்கிறது என்னென்னா ஆராய்ச்சி படம். சரியான இணை தானே கேட்டிருக்காங்க. மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறது ஆராய்ச்சி படம். இது 12th நியூ தமிழ் புக்கில் இருக்குது இந்த பாடம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணை கேட்டிருக்காங்க. மாடர்ன் டைம்ஸுங்கிறது ஆராய்ச்சி படம். மீதி எல்லா கொஸ்டினுமே ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். இந்த ஒன்று மட்டுமே 12th நியூ தமிழ் புக்கு. தலைசிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றது. இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. இதில் சரியானது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, பி, சி மூணுமே சரி. இப்போ திரைப்பட கலை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஒளிப்படம் எடுக்கும் முறையினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா 1830 எட்வர்ட் மை பிரிட்ஸு அப்படிங்கிறவர் தான் ஒளிப்படம் எடுக்கும் முறையினை கண்டுபிடிக்கிறாரு. ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுக்கிறாரு. எட்வர்ட் மை பிரிட்ஸு எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுக்கிறாரு. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சது யாருன்னா எடிசன். இவர் எப்படி அப்புறம் பார்த்தோன்னா ரிச்மண்ட் என்னுமிடத்தில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தார். யாருன்னா ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸ் 1894 ரிச்மண்ட் அப்படிங்கிற இடத்துல இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் என்ன பண்ணுறாரு? வடிவமைக்கிறாரு. திரைப்படம் எடுக்க பயன்படும் சுருள் செல்லுலாய்டு அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. கருத்து படத்தை அமைக்கிறவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பெரும் களிப்பே என்ற வரிகள் எதற்கு பொருந்தும் அப்படின்னா திரைப்படத்திற்கு பொருந்தும். அப்புறம் 1895 ஆண்டு லூமிய சகோதரர்கள் ஓடும் ஒளி உருவம் மீது திரை மீது பாய்ச்சி ஒரே நேரத்தில் பலரும் பார்க்கும் முறையினை கண்டறிந்தார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் முதலில் திரையரங்கம் கட்டப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸில். இந்தியாவில் முதல் திரையரங்கம் மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல தென்னிந்தியாவில் முதல் திரையரங்கம் கோயம்புத்தூரில் ஏற்படுத்தப்பட்டது. வார்னர் சகோதரர்கள் தான், அமெரிக்காவை சேர்ந்த வார்னர் சகோதரர்கள் தான் ஒலியினை சேர்க்கும் முறையினை ஃபஸ்ட்டு கண்டறிந்தாங்க. இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யாருன்னா தாதா சாஹேப் பால்கே. அதனால தான் திரைப்படத்துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்குறாங்க. தமிழில் முதல் பேசும் படம் எது அப்படின்னா காளிதாஸ். இதனை உருவாக்கியவர் அர்தேசி ராணி. 1913 ஆண்டு இந்தியாவினுடைய முழு நீள திரைப்படத்தை உருவாக்கியவர் தாதா சாஹேப் பால்கே. என்ன படம் அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரா.
தமிழின் முதல் பேசும் படம் அப்படிங்கிறது காளிதாஸ். இந்தியாவில் முதல் பேசும் படம் வந்து ஆலம் ரா. நுண்மான் நுழைப்புலம் உடையோரை இயக்குனர் என்பர். நுண்மான் நுழைப்புலம் உடையோரை தான் இயக்குனர் என்பர். ஒளி கருவி வந்து திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட பயன்படுத்தப்படுகிறது. இயங்குறு படங்கள் வந்து குழந்தைகள் விரும்பும் வேடிக்கை படங்கள். இயங்குறு படங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைகள் விரும்பும் வேடிக்கை படங்கள். கல்வி படம் அப்படின்னா கல்வி கற்பதற்கென்று உருவாக்கப்படும் படங்கள். செய்தி படங்கள் அப்படின்னா உலகில் பல்வேறு நிகழ்வுகளை படமாக்க பயன்படக்கூடியதான் செய்தி படங்கள்.